Very good evening, everybody. Welcome to the live session, day 9. So after week, right? After week, met, right? So how are you all? Are you ready to study again? Please answer me. Unmute yourself and you can talk with me. I'm doing good, miss. How are you? Fine too, thank you. So can you hear me properly? Yes, ma'am. I'm audible to you all. You can see my screen as well as my video too, right? Yes, ma'am. Yes. So once again, good evening, everybody. So நிறைய காலத்துக்கு பிறகு நாங்க மீட் பண்றோம்னு நினைக்கிறேன் because of the issues. I already said that. So இன்னைக்கு நாங்க ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறது 9வது நாள். அதாவது என்ன ஒரு 3 கிளாஸ் முடியும் உங்களுக்கான மிட் டேர்ம் எக்ஸாம் நடக்கும். ஸோ இந்த 1 வீக்கை நீங்க படிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஐ ஹோப். ஸோ இனி உங்களுக்கு வந்து கிளாஸ்ல வந்து எந்த ஒரு ஸ்கிப் நடக்காது. அதாவது வந்து 19ஆம் திகதி உங்களுக்கு போயா வருது. இருந்தாலும் அந்த 19வது கிளாஸ் வந்து 19வது திகதிக்கான கிளாஸ், அதாவது திங்கட்கிழமையான கிளாஸ் வந்து நான் 20ஆம் திகதிக்கு உங்களுக்கு போடுவேன். அத அந்த அனெக்ஸா வந்து இன்னொரு கிளாஸ் போடுவேனே தவிர இனி எந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காகவும் உங்களோட கிளாஸ் வந்து ஸ்கிப் பண்ணப்படாது. ஸோ ஃப்ரம் டுடே உங்களோட ஷெட்யூல் வந்து மண்டே, வெனிஸ்டே, ஃப்ரைடே உங்களோட ஷெட்யூல் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். ரைட். ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் இஷ்யூஸ். ஸோ அதற்காண்டி உங்களுக்கு 1 வீக் வந்து நான் ஆஸ் அ லீவ், அதாவது 1 வீக் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் நடக்க இல்லை. ஸோ sorry for the inconvenience once again. So shall we start the session? பாடத்துக்கு போவோமா, படிப்போமா? Yes, ma'am. Okay, ma'am. Yeah. So இது வந்து 40 மினிட்ஸுக்காக நான் அசைன் பண்ணின ஒரு ஜூம் மீட்டிங். ஸோ 40 மினிட்ஸாக்கு பிறகு வந்து ஜூம் கட் ஆகினா நீங்க திருப்பி ரீஜாயின் பண்ணுங்க சேம் லிங்கில். Okay. So today we are going to study about the thing had or will have. இன்னைக்கு நாங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து had plus will have. அதாவது போன கிளாஸ்ல, அதாவது 8th கிளாஸ்ல நீங்க வரையிலன்னு சொல்லி சொன்னா வீடியோ எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். 8th கிளாஸ்ல நாங்க என்ன படிச்சிருந்தாங்க? have has படிச்சிருந்தாங்க. எந்த இடத்துல நாங்க have போடணும், எந்த இடத்துல நாங்க has போடணும்ன்ற ஒரு விஷயம் வந்து படிச்சிருந்தாங்க அப்ப ப்ரீவியஸ் கிளாஸ். ஸோ have has நாங்க யூஸ் பண்ண போறது present tenseல, அதாவது நிகழ்காலத்துல 3 காலம் இருக்குது. That is a three tense, past tense, present tense and future tense. Past tense அதாவது தமிழ்ல நாங்க சொல்லுவோம் இறந்த காலம், present tense நிகழ்காலம், future tense எதிர்காலம். ஸோ இறந்த காலம் அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நாங்க கதைக்கிறதுக்கு எப்படியான ஒரு விஷயத்தை ஹேவா, ஹேஸா, ஹேடா, வில் ஹேவா யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி எதிர்காலத்துல என்னத்தை நாங்க யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஹேவ் ஹேஸ் நீங்க ஞாபகம் வச்சிருக்கோம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் போன கிளாஸ்ல. ஹேவ் ஹேஸ் அதாவது ஹேவ் ஹேஸ் எங்க நாங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, ஹேவ் வந்து நாங்க எஸ் ஃபார் த பிரசன்ட் டென்ஸ். இப்ப தற்சமயம் என்ன ஒரு விஷயம் நடக்குது, சோ என்று சொல்லிக்கல we have to study ன்னு சொல்லி நான் சொல்லுவேன். சோ ஹேவும் ஹேஸும் நாங்க யூஸ் பண்ண போறது பிரசன்ட் டென்ஸ். நிகழ்காலத்துல வந்து ஒரு விஷயத்தை பற்றி நாங்க கதைக்க போறோம், இல்லாட்டி ஒரு பொருளை பற்றி கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா நாங்க அந்த ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்றோம். அதே சமயம் had or will have நாங்க யூஸ் பண்ண போறது வந்து என்னத்துக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல அந்த விஷயத்தை தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். So move to the next slide. So before start the class, recalling the day 8 class, right? Day 8ல வந்து நாங்க have has பார்த்துறாங்க. Also modern English என்று சொல்லி பார்த்துறாங்க. have has போட்டு கதைச்சால் மட்டும்தான், have got has got போட்டு கதைச்சால் மட்டும்தான். என்ன அதுல வித்தியாசம்? have got போட்டு படிச்சு கதைப்பமா இருந்தா இல்லாட்டி எழுதுவமா இருந்தா அது வந்து modern English என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும். For an example பாருங்க, I have a smartphone, I have got a smartphone. You have 2 kids, you have got 2 kids. It has 3 kitten, it has got 4 kitten. Kitten, what is the meaning of kitten? Kitten ன்னு சொல்லி சொன்னா என்ன? குட்டிகள். Yeah, அதாவது வந்து பூனைக்குட்டி. கட்ஸை வந்து நாங்க கிச்சன் நாங்க சொல்லுவோம், ரைட்? அதாவது கட்டுன்னா பெட், அதாவது கட் வந்து சின்னல இருக்கலாம், அதை கிச்சன் சொல்லுவோம்.
students have their admission number, students have got their admission number. So in the two phases வந்து எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. அந்த got தான் வித்தியாசம். எங்க நீங்க கொட்டை சேர்த்து எழுதுவீங்களோ have and has ஓட அது வந்து மாடர்ன் இங்கிலீஷ்ல வர்ற அதே சமயம் I have a smartphone என்று சொல்லி சொன்னாலும் என்னட்ட ஸ்மார்ட் போன் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அட் த சேம் டைம்ஸ் I have got a smartphone என்று சொல்லி சொன்னாலும் என்னட்ட ஸ்மார்ட் போன் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அந்த கொட்டுக்கான மீனிங் வந்து ரெண்டு இடத்துலயும் வந்து மாறுபடாது. ரைட்? சோ இதுதான் வந்து போன கிளாஸ் நாங்கள் படி. So today we are going to study about had. Had என்ற வேர்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த கிராமட்டிக்கல்ல வந்து கிராமர் என்று சொல்லி பாக்கல வந்து நிறையவே டவுட்ஸ் இருக்கும். ஸோ 8th கிளாஸ் வந்து உங்களுக்கு 1 வீக் கேப் வந்து இருந்தது வடிவா. ஸோ 8th கிளாஸ் நீங்க வடிவா படிச்சிருப்பீங்களா இருந்தா இந்த 9th கிளாஸுக்கு வரைக்குள்ள வந்து ஹேட் வந்து உங்களுக்கு ஒரு புது விஷயமா இருக்கும். நான் ஹேட்ன்ற விஷயத்தை பற்றி நான் கதைக்கவே இல்லை. இங்க ஹாவ் ஹேஸ் படிப்பிக்கிறேன். ஸோ ஹேட் எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பொசிஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் இல்னஸ் இந்த மூன்று விஷயத்தையும் வந்து நாங்க ஒரு பாஸ்ட்ல நடந்ததா, அதாவது எனக்கு ஃபீவர் வந்தது, எனக்கு ஒரு ஆக்கள் இருந்தாவாங்க, அதாவது எனக்கு ஒரு உறவு ஒன்று இருந்தது சொல்லல வந்து we have to use had. அங்க வந்து நான் had என்ற ஒரு verb வந்து யூஸ் பண்ண போறோம். அந்த had வந்து எப்படி இருக்க போது have has மாதிரி தான். have has எங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வர்றதோ அதே மாதிரி had என்ற பாசிட்டிவ்க்கு வந்து அதாவது affirmative ன்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ had எங்க வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா சேம் லைக் தட் அதே ப்ரொனவுன்ஸுக்கு தான் வரப்போகுது. I, we, you, they, he, she, it, friends. ஸோ பாசிட்டிவ்க்கு வந்து had வரப்போற அதே சமயம் நெகட்டிவ்க்கு didn't have வரப்போகுது. ரைட்? எஸ், எனக்கு சொல்லுங்க பாப்போம். had என்று வருது, ஏன் நாங்க didn't had என்று போடல, didn't have என்று போட்டிருக்கிறோம். What is the meaning? Didn't use பண்ணியாச்சு. So we have to use that. Yeah, very good. So negative part பொறுத்தவரையில had, didn't had என்று எழுதுவீங்களா இருந்தா it's totally wrong. Grammatically totally wrong. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு கேள்வி வருது, நெகட்டிவ்ல ஹேட்ல வந்து ஒரு விஷயம், எனக்கு ஒரு இல்னஸ் இருந்தது, எனக்கு ஃபீவரா இருந்தது, அந்த விஷயத்த வந்து நீங்க நெகட்டிவ்ல எழுதுங்கன்னு சொல்லி கேட்டா நீங்க didn't had என்று எழுதினீங்கன்னு சொல்லி சொன்னா இட்ஸ் டோட்டலி ராங். ஸோ இப்ப நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிசிக்கலா வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்க சொல்லி சொன்னான். ஸோ அதுல வந்து நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. அஃப்ரமேட்டிவ்க்கு வந்து had வந்தா நெகட்டிவ்ல வந்து இந்த பாட்டுக்கு when we use had in the past tense there is a highlighted, right? Didn't have அங்க வரப்போகுது, அது வந்து ஹைலைட் பண்ணி வைங்க. ரைட்? didn't have வந்து வரப்போகுது. ஸோ I, we, you, they, he, she, it, friends. These are the positives, right? ஒரு பன்மையான சொற்களுக்கு வந்து ரைட் நாங்க had போட போறோம் பாசிட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ்க்கு வந்து அதாவது ஒருமை பன்மை இதுல வந்து I, we, you, they, he, she, it வந்து பிரியல. எல்லாத்துக்குமே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு விஷயத்தை பத்தி நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா அது நாங்க தனியே பிரிக்கல, எல்லாத்துக்குமே வந்து had தான் போட போறோம். நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் பிரிச்சிருக்கிறனோடய சிங்கியூல ப்ளூரல் சொல்லி வளமையா பிரிக்கிற மாதிரி நான் பிரிச்சு இல்ல. So affirmative வந்து had, negative வந்து didn't have. I, we, you, they, he, she, it, friends are same thing. Same pronouns தான் வரப்போகுது. ஆனா என்ன வரப்போகுது? didn't have. So had, didn't have. So அதுந்த அடுத்த செஷன் என்னன்னு சொல்லி சொன்னா questioning. So இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா didn't have. So did not have தான் வரப்போகுது. So இதுல மெயின் verb வந்து என்னவா இருக்க போகுது? did not. சோ டிட்ட முன்னுக்கு போட போறோம். அவ்வளவுதான் கொஸ்டின். அங்கால ஹாஃப் அப்படியே வரப்போகுது, நடுவுக்குள்ள பி வெர்ப் அப்படி வரப்போகுது. டிட் ஐ ஹாவ் ஃபீவர் எஸ்டர்டே? நேற்றைக்கு நான் ஃபீவரா இருந்தேன். நான் டிட் ஐ ஹாவ் ஃபீவர் எஸ்டர்டே? டிட் வி ஹாவ் பிரதர்? உங்களுக்கு அண்ணா இருக்குதா? டிட் வி ஹாவ் பிரதர்? இருந்தவரா the past tense, right? Did you have? Did they have? Did he have? Did she have? It it have? Did it have? Did friends have? So questioning part பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் questioningல வந்து ஃபர்ஸ்டா வந்து நாங்க போட வேண்டியது வந்து பி வெர்ப் தான் வந்து ஃபர்ஸ்டா வந்து நாங்க போட போறோம். சோ பி வெர்ப் நாங்க போடணும்னு சொல்லி சொன்னா நெகட்டிவ்ல எங்களோட நெகட்டிவ் பார்ட்ல வந்து பி வெர்ப் வந்து நாங்க இதுல ஷோ பண்ணலாம். சோ didn't haveல இருக்கிற didn't have நாங்க விரிச்சு எழுதினோம்னு சொல்லி சொன்னா did not have ன்னு வரப்போகுது. சோ did not haveல வந்து மெயின் வெர்ப் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா did வரப்போகுது. சோ did நாங்க முன்னுக்கு போட்டு எழுத போறோம்.
அதுல முதலாவது இருக்கிற பொசிஷன்ஸ்ல வந்து உங்களோட உடைமைகள் வரப்போகுது, ரைட்? உங்களோட உடைமைகள், அதாவது தனிப்பட்ட உடைமைகள், உங்களுக்கு சொந்தமானவைகளை பற்றி கதைக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா ஹேட் போடலாம். ஸோ ஹேட், பொசிஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் இல்னஸ். ஸோ மூன்றுக்கும் வந்து பாஸ்ட் யூஸ் பண்ண போறோம். நெகட்டிவா இருந்தா நாங்க ஹேட் போட போறோம். பாசிட்டிவா இருந்தா ஹேட் போட போறோம். நெகட்டிவா இருந்தா டிடின் ஹேவ் போட போறோம். அதே கொஸ்டினிங்ல வந்துட்டு சொல்லிச்சோன்னா டிட்ட முன்னுக்கு போட்டு ஐ வி யூ தே ஹி ஷி இட் ஃப்ரெண்ட்ஸ் பிறகு ஹேவ் போடுவோம். இப்படிதான் நாங்க கதைக்க போறோம், எழுத போறோம், ரைட்? ஸோ அதே மாதிரி பாருங்க, ஃபார் அன் எக்ஸாம்பிள், ரைட்? I had a bicycle 2 years ago. 2 வருடங்களுக்கு முன்னர் என்னிடம் சைக்கிள் இருந்தது. சோ அந்த விஷயத்தை வந்து நான் தமிழ்ல சொன்னேனே, அந்த கடந்த கால நிகழ்வு, அதாவது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற அந்த நிகழ்வை வந்து நாங்க தெரியப்படுத்தணும்னு சொல்லி சொன்னா we have to use like this sentence, right? I had a bicycle 2 years ago. நான் 2 வருடங்களுக்கு முதல் ஒரு சைக்கிள், துவிச்சக்கர வண்டி வைத்திருந்தேன். You had a girlfriend last year. கடைசி வருடம் உங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தவங்க. We had free time long years ago. கன வருஷத்துக்கு முதல் எங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறையவே இருந்தது, ரைட்? We have a fever last week. கடைசி கிழமை வந்து எங்களுக்கு வந்து அவனுக்கு வந்து ஃபீவர் இருந்தது. She had a puppy. So அவளுக்கு வந்து இப்ப இருந்ததா இல்லையான்றது வந்து விஷயம் இல்ல. இந்த past tense, she had a puppy. She had a puppy. puppy என்றது வந்து ஒரு பெட்டின நேம். சோ அவளுக்கு வந்து puppy இருந்தது. They had lots of books when they were schooling. What is the meaning of schooling? Schooling ன்னு சொல்லி சொன்னா என்ன? ஸ்கூல் போற காலம். யா, வெரி குட். சோ ஸ்கூலிங் சொல்லி சொன்னா ஸ்கூல் போற காலப்பகுதி. இது வந்து ஒரு நியூ வெக்காபுலரி. இதை வந்து நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டருக்கு கேட்டா சொல்லும். ஆனா உங்களோட டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்கூலிங் என்ற ஒரு வேர்ட் வராது. ஐ திங்க் 2022க்கு பிறகு அந்த டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த வேர்ட் இருக்குன்னு சொல்லி, அதுக்கு முதல் பயன்படுத்தின டிக்ஷனரி எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்கூலிங்குக்கான மீனிங் இருக்காது, அந்த வேர்டே இருக்காதுன்னு சொல்லி சொன்னா அது நியூ வெக்காபுலரி. ஸோ ஸ்கூலிங்னு சொல்லி சொன்னா ஸ்கூல் படிக்கிற கால பகுதியை நாங்க ஸ்கூலிங்னு சொல்லுவோம். ஸோ இது நியூ வெக்காபுலரி. இங்கிலீஷை பொறுத்தவரையில, டிக்ஷனரியை பொறுத்தவரையில நியூ வெக்காபுலரி. தே ஹேட் லாட்ஸ் ஆஃப் புக். அவங்க வந்து நிறையவே புத்தகங்கள் வைத்திருந்தார்கள். எப்ப? when they were schooling. சோ அவங்க ஸ்கூல் படிச்சு கொண்டிருக்கிற அந்த காலப்பகுதி, ஸ்கூல் காலப்பகுதியில வந்து அவங்க வந்து நிறையவே புக்ஸ் வந்து வச்சிருந்தவங்க. இது வந்து எக்ஸாம்பிள். சோ இன்றைக்கு வந்து நாங்க இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது என்ன? ஹேட் பார்த்தனாங்க. ஹேட்ல பாசிட்டிவ் பார்த்தனாங்க, நெகட்டிவ் பார்த்தனாங்க. பாசிட்டிவ்ல வந்து ஹேட் வரப்போகுது, நெகட்டிவ்ல வந்து என்னது வரப்போகுது? டிடின் ஹேவ் வரப்போகுது. அங்க வந்து டிடின் ஹேட் என்ற ஒரு விஷயம் போட்டா இட்ஸ் கிராமட்டிக்கலி ராங். ஸோ டிடின் ஹேவ், ரைட்? தென் we have to move to the question part. So didn't have la வந்து didn't have விரிச்செழுதுனா did not have. So did வந்து முன்னுக்கு வரப்போகுது. So அது question ஆ வரப்போகுது. Did I அங்கால have வரப்போகுது normal. அங்கால rest of the sentence. அதுக்கு பிறகு இந்த 6 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தனா. So பாருங்க, நெகட்டிவ்க்கான எக்ஸாம்பிள், right? I didn't have a job few years. Yes. Excuse me, ma'am. Yes. Ma'am, in the present, have has தானே வரும். அதுல Yeah. நெகட்டிவ்ல வரக்குள்ள hasn't, haven't அப்படிதான் வருமா? Sorry. பிரசன்ட்ல has have யூஸ் பண்றேன் மேம். Yeah. இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல வரக்குள்ள hasn't, haven't இப்படி மட்டும்தான் வருமா? क्वेश्चन Yeah. ஃபார்ம் வரக்குள்ள have ஃப்ரண்ட்ல போட்டு அந்த क्वेश्चन மேக் பண்ணணும். Yes. அப்படிதான் Am I read right? பண்ணணும். Yeah. Yes. That's right. Okay, ma'am. Thank you. சோ உங்களுக்கு வந்து கிளாஸ்ல வந்து நீங்க வந்து இருக்கிறதுக்கான காரணம் இதை வந்து டியூட்ஸை வந்து நான் உங்களுக்கு தரலாம், ரெக்கார்டிங்ல வந்து தரலாம். சோ ஒன் டைமோட டவுட் கிளியர் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க கிளாஸ்ல இருக்கணும். அட் த சேம் டைம் இது சின்ன நுணுக்கம் தான், இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, சின்ன நுணுக்கம் தான். சோ இந்த கிளாஸ்ல இருந்தா நீங்க அதை நோட் பண்ணி வைப்பீங்க. பட் வீடியோ பார்த்தாலோ இல்லாட்டி எங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் இருந்தாவோ அது உங்களுக்கு மார்க் பண்ணே இல்லை. அதே உங்களுக்கு அந்த விஷயம் வந்து கிளியரா விளங்க. சோ இப்ப வந்து என்னோட கேட்டு கிளியர் பண்ணிட்டீங்க இந்த விஷயத்த. சோ அவ்வளவு விஷயம் சிம்பிளான விஷயம் தான். பட் கிளாஸ்ல நீங்க இருக்கிறதுக்கும் இல்லாததுக்குமான வித்தியாசம் இதுதான். சோ
ஹாஃப் கிளாஸ் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கிளாஸுக்கு வரையலன்னு சொல்லி சொன்னா இட்ஸ் டோட்டலி ஒரு ஒரு எம்டியா இருக்கும். அந்த ஹேட்ல என்ன நாங்க செய்யணுமே அந்த ஹேட்ன்ற விஷயத்துல ஹேவ் வந்தது. சோ அந்த குழப்பம் வரும். சோ இதை 2-3 தரம் திருப்பி திருப்பி நீங்க பாத்துட்டு இந்த கிளாஸ்ல இருந்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா 2 தரம் ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு மேல உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. இட்ஸ் கிளியர். ஏன்னா நான் கிளாஸ் டைமே வந்து நிறைய தரம் திருப்பி திருப்பி அந்த விஷயத்த சொல்றேன். சோ உங்களோட மைண்ட் வந்து உங்களோட மைண்ட் வந்து நீங்க யோசிக்கிறத நிப்பாட்டினாலும் இந்த கேட்ட விஷயத்த வந்து உங்களோட மைண்ட் வந்து ரீட் பண்ணி கொண்டிருக்கும். நீங்க நார்மலா நித்திர கொண்டாலோ இல்லாட்டி வேற ஒரு விஷயம் செய்தாலோ நீங்க இந்த 2-3 தடவை கேட்கறீங்க எஃபர்ட் பண்ணி. ஸோ 2 hours 3 ஹவர்ஸ்க்கு மேல கேட்டா உங்களோட மைண்ட் அதை யோசிச்சு கொண்டு கேட்கலாம். ஆட்டோமேட்டிக்காவே வந்து என்னது திருப்பி உங்களுக்கு அந்த விஷயத்த பார்க்கல எஸ் இதுக்கு டிடன்ட் ஹேவ் தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ யா கம் டு த பாயிண்ட். யூ டிடன்ட் ஹேவ் அ குட் ரிசல்ட்ஸ். உங்களுக்கு வந்து குட் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கல்ல. ஸோ பாஸ்ட் டென்ஸ் ரைட் இருக்கல்ல. We didn't have a free time during the ALs. ALL படிக்கல வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கல. He didn't have a cows in the past. கடந்த காலங்கள்ல வந்து அவர்கிட்ட வந்து வீடு இல்ல. She didn't have a boyfriend. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல. So same like that. அது question அவரைக்குல எப்படி வரும்னு சொன்னா did முன்னுக்கு வரும், have பின்னுக்கு வரும். Did you have a bicycle when you were young? நீங்க சின்ன பிள்ளையா இருந்த கால பகுதியில உங்கள்ட்ட சைக்கிள் இருந்ததா? Did he have a good results in O levels? O levelsல வந்து நல்ல ரிசல்ட்ஸ் அவனுக்கு இருக்குதா இருந்ததா? Right? Did she have a free time during the A levels? A levelsல அவளுக்கு free time இருந்ததா? Did Chamara have a house in the past? Pastல அதாவது கடந்த காலத்துல அவர்கிட்ட ஒரு வீடு இருந்ததா? Did they have time to play yesterday? நேற்றுக்கு விளையாட டைம் இருந்ததா? நாங்க நார்மலா தமிழ்ல கதைப்பேனா நேற்றுக்கு விளையாட டைம் இருந்ததா இல்லாட்டி நேற்றுக்கு எங்கே போகிறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்ததான்னு கேட்கிறேன்னு சொல்லிச்சோன்னா you have to use this phrase, right? Did they have time to play yesterday? So அதுக்கான விட வந்து ஓமன்னு சொல்லி சொன்னா yes I had, ஓம் எனக்கு இருந்தது. இல்லைன்னு சொல்லி சொன்னா no I didn't have, இல்ல எனக்கு இருக்கல்ல. ஓம் எனக்கு இருந்தது இல்ல எனக்கு இருக்கல்ல. So I had or no I didn't have. So question வந்தா இப்ப உங்களுக்கு அப்படி ஆன்சர் எழுதுறேன்னு சொல்லியும் உங்களுக்கு தெரியும். So முதலாவது விஷயம் படிச்ச நீங்க had இந்த டெபினிஷன். had எங்க யூஸ் பண்ண போற ஒரு பொசிஷன், அதாவது உடைமையை பற்றி கதை கேட்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி கதை கேட்க, இல்னஸ் பற்றி கதை கேட்கல வந்து நான் had யூஸ் பண்ணுவோம். had இந்த ஃபேஸஸ்ல வந்து பாசிட்டிவ் பார்த்தனாங்க, at the same times நெகட்டிவ் பார்த்தனாங்க. how can we make the question? நாலாவது விஷயம் பார்த்தனாங்க. இப்ப அஞ்சாவது விஷயம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம். அதுல ஆறாவது விஷயம் அப்படி நாங்க கேள்விக்கு ஆன்சர் பண்றோம்னு சொல்லி பார்த்துக்கொண்டு இருக்கிறோம். ரைட்? So yes, so this is the situations. So you have to fill out the that blanks. When you were young, what did you have? நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்களா உங்கள்ட்ட என்ன இருந்தது? So had யூஸ் பண்ணி எழுத போறீங்க. What didn't you have during the first lockdown period? கொரோனாவில் வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன் பீரியட், செகண்ட் லாக்டவுன் பீரியட் இருந்தது. ஸோ முதலாவது ஆனா அந்த லாக்டவுன் பீரியட்ல உங்கள்ட்ட என்ன இருக்கேல? வாட் டிட் யூ ஹாவ் லாஸ்ட் இயர்? கடைசி வருடம் வந்து உங்கள்ட்ட என்ன இருந்தது? வாட் டிடன்ட் யூ ஹாவ் அட் த ஏஜ் ஆஃப் 25? 25 வயசுல உங்கள்ட்ட என்ன இருக்கேல? What events did you have last week? கடைசி வாரம் வந்து உங்களுக்கு என்ன நிகழ்வு இருந்தது? What didn't you have when you were a kid? நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்களா உங்களுக்கு என்ன இருக்கல? நார்மலா நாங்க சொல்லுவோம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்களா எங்கள்ட்ட இது இல்ல அது இல்லைன்னு சொல்லி நாங்க கதைப்போம் தமிழ்ல. சோ அதே கேள்வியை கேட்டிருக்கு. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்களா உங்கள்ட்ட என்ன இல்ல? So situations and examples. So இந்த வசனத்தை நீங்க தான் ஃபில் பண்ண போறீங்க within 2 minutes. So நான் என்ன பயிற்சி அதாவது என்ன ஆக்டிவிட்டி தந்த நான் விளங்கிட்டுதா? Did you understand? Did you understand what I am saying? Could you please answer me? Yeah, okay. So yeah. So 9 minutesல வந்து Zoom வந்து எண்ட் ஆயிடும். நீங்க திருப்பி ஜாயின் பண்ணுங்க. So இந்த சிச்சுவேஷன்ஸுக்கான டைம் வந்து சரியா 2 minutes விடுறேன். ப்ளீஸ்
Do it. Once you're done, please put your hands up. நீங்க செய்திட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட hand raise பண்ணுங்க. So, are you done? So, come to the point. Yes, Miss Samha, Fatima Samha. Could you please fill first one? When you were young, what did you have? சின்ன பிள்ளையா இருக்கீங்களா உங்கள்ட்ட என்ன இருந்தது? I had happiness now. Sorry? I had toys. Or I had my happiness. Yes, I had little toys. Okay, very good. Simple நாங்க எழுதும். I had little toys when I was when I were young. சின்ன பிள்ளையா இருக்கீங்களா எனக்கு சின்ன சின்ன டாய்ஸ் இருந்தது, right? Okay, second one, Imad, Mr. Imad, what didn't you have during the first lockdown period? சும்மா நீங்க அந்த விஷயத்துல என்ன இருந்தேன்னு சொல்லி எழுதுறத கஷ்டம்னு சொல்லிச்சோன்னா வசனத்துக்கான நீங்க ஏதாவது ஒரு வேர்ட் போட்டு எழுதலாம். மிஸ்டர் இமாட் இல்ஹாம். I didn't have a laptop. Very good. I didn't have a laptop. Okay, please put your hands up, right? எழுதிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா hand raise பண்ணுங்க. Fatima Samha, Miss Fatima Samha, what did you have last year? I had a new watch. Yes, sorry, I had a new watch. I had a new watch. Okay, very good. Very good. Okay, next one. I will fill up this. What didn't you have at the age of 25? I didn't have. I didn't have motorbike. I didn't have motorbike when I was 25, right? 25 வயசுல and the motorbike இருக்கல்ல. What events did you have last week? Once again, Imad Ilham. I had wedding in last year. The last one. What didn't you have when you were when you were a kid? சின்ன பிள்ளையா இருக்கீங்க உங்கள்ட்ட என்ன இல்ல? I didn't have. Excuse me, ma'am. Sorry? Excuse me, ma'am. சொல்லுங்க.
இதுல had use பண்றது position வருது மேம். Yeah. Position. Oh. இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க இதை பத்தி கொஞ்சம் எப்படி யூஸ் பண்றாங்க. பொசிஷன்ஸ் மேல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து இதுல இல்லையா? ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ஐ ஹேட் அ பப்பி, பப்பிக்கு வந்து ஓனர் வந்து நீங்க தான் சொல்லிக்கலாம். ஐ ஹேட் அ பப்பி அல்லது ஐ ஹேட் அ கார், ஐ ஹேட் அ பைசிக்கிள், ஐ ஹேட் அ நியூ வெஹிக்கிள். ஸோ உங்களுக்கு கூடமே ஆனது, அதாவது உங்க ஓனர்ஷிப், நீங்க ஓனர்ஷிப்பா இருக்கணும், உங்களுக்கு சொந்தமான ஒன்றா இருக்கணும், இல்லாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கணும், அல்லாட்டி ஒரு ஒரு கின்ஷிப் லைக் ஒரு உங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை பத்தி கதைக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து முதலாவதா வரும். முதலாவது எக்ஸாம்பிளே அதான் இருக்குது. ஐ ஹேட் அ பைசிக்கிள் 2 years ago. பைசிக்கிள்னு சொல்லி சொன்னா என்ன, எனக்கு குறித்தான. சோ எனக்கு ஒரு பைசிக்கிள் வந்து 2 வருஷத்துக்கு முதல் இல்ல, சாரி இருந்தது. எனக்கு ஒரு பைசிக்கிள் வந்து 2 வருஷத்துக்கு முதல் இருந்தது. சோ உடைமைகள் சொல்லி சொன்னா சொந்தமான, எங்களுக்கு சொந்தமான விஷயங்களை பற்றி நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா அதை வந்து அதுல ஸ்கிப் பண்ணும். இந்த முதலாவதுல வந்து ஸ்கிப் பண்ணும். Is it clear? Okay ma'am. Yes ma'am. And இந்த இது Sorry? நம்ம வந்து இதுல பர்சனாலிட்டிஸ் எட் பண்ணிருமா மேம்? இல்ல பர்சனாலிட்டி இதுக்கு அந்த வராது. மாதிரி. யா, பர்சனாலிட்டிஸ் வந்து இதுக்கு வராது. நார்மலா வந்து நான் ஹேட் யூஸ் பண்ண போறது இந்த 3 சந்தர்ப்பங்கள் தான். பொசிஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் இல்னஸ்க்கு தான் நாங்க பாஸ்ட் டென்ஸ்ல அதை கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு தான் நாங்க அந்த ஹேட் யூஸ் பண்ண போறோம். ஹேஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். என்னது கரண்டா வந்து இருக்கிற உங்களோட ஃபீலிங்ஸுக்கு வந்து ஹேட் நாங்க யூஸ் பண்ணோம். Is it clear? This position என்றது வந்து work தானே, work or something. அது வேற. POSITIO என்றது வந்து பொசிஷன், அது வேற பொசிஷன். அது வந்து ஒர்க்ஸ். பொசிஷன் சொல்லி சொன்னா நீங்க என்ன நிலைமையில நிக்கிறீங்களோ அதுதான் வந்து பொசிஷன். Is it clear? Yes, Miss, clear. Yes ma'am. Okay. So if you have any doubts you can stop the class and you can ask, right? So yes, so positive and negative and questions. பிள்ளைகள் ஒரு நிமிஷத்துல வந்து கிளாஸ் வந்து அதாவது லீவ் ஆயிருவீங்க, அதாவது கிளாஸ் வந்து எண்ட் ஆயிரும் 1 minute. ஸோ ப்ளீஸ் திருப்பி அந்த லிங்க்லயே வந்து திருப்பி ரீஜாயின் பண்ணுங்க, ரைட்? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷன். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த விஷயத்த நீங்க செய்யுங்க, ரைட்? திருப்பி நான் அதாவது வந்து திருப்பி நான் ஜாயின் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு 2 minutes கிட்ட எடுக்கத்தானே போகுது. ஸோ அந்த 2 minutes வந்து இந்த ஹோம்ஒர்க் வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு விஷயம் இருக்குது, ஐ ஹேட் அ கார் லாஸ்ட் இயர், பாசிட்டிவ். ஸோ அந்த பாசிட்டிவா வந்து நெகட்டிவா எழுதணும்னு சொல்லி சொன்னா எப்படி வரும்? For an example, first one நான் செய்கிறேன் பாருங்க. I had a car last year. Please put your mic. So negative partல என்ன வர போகுதுன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், I had a car ன்னு சொல்லி சொன்னா I didn't have car and I didn't have car last year. Same like that. Within 1 minute, Zoom will be in, right? Question க்கு வந்து did முன்னுக்கு வர போகுது. Did I have car last year? So மிச்ச விஷயத்தை வந்து நீங்க செய்யுங்க. செய்த ஆக்கள் திருப்பி Zoom join பண்ணிக்கல, hand raise பண்ணுங்க, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், right? Did I have a car? So questionக்கு வந்து முன்னுக்கு வந்து லாஸ்டா வந்து question mark போடணும். So that's fine. So இந்த ரெண்டு விஷயம் தான் நெகட்டிவ் அண்ட் கொஷன். ஸோ இதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் தந்திருப்பேன் உங்களுக்கு, நெகட்டிவோ கொஷன் ஓ பாசிட்டிவ், மூணுல ஏதாவது ஒன்று நான் தந்திருப்பேன். அதை வச்சுக்கொண்டு மற்ற ரெண்டையும் நீங்க ஃபில் பண்ணினீங்க